திமுக கூட்டணி எங்களது கோட்டை. எந்த கொம்பனாலும் அசைக்கவோ ஆட்டவோ முடியாது. இன்னும் 50 வருஷத்துக்கு இதே மாதிரி இதே கூட்டணி தொடரும். எல்லா தேர்தல்களிலும் தொடரும். இந்த கூட்டணியை எவனும் தொட்டு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி திமுகவும் சொல்லுச்சு, விசிகாவும் சொல்லுச்சு. ஆனால் இன்னைக்கு விஜய் அந்த திமுக கூட்டணியை அடியோடு சரித்து விட்டார். எல்லாம் போச்சு. இப்போ அதில் யார் இருக்காங்க? மதிமுக இருக்காங்களா? மதிமுக இருக்காங்க. கூட்டணி சரிந்து காணாமல் போய்விட்டது. தூளாகிவிட்டது அந்த கோட்டை. குழந்தைங்கிட்ட போய் உள்ளேயே விளையாடு, வெளியில் போயிடாத, உள்ளேயே விளையாடு அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி இவரை விசிகா திருமாவளவனை என்ன சொன்னாங்க, உள்ளே போயிடாத, வெளியிலிருந்து ஆதரவு கொடு, உள்ளே போயிடாத, உள்ளே போயிட்டா சிக்கலாயிடும், மீண்டும் இங்கே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் அவங்களோ அமைச்சர் பதவியை பார்த்த உடனே காஞ்ச மாடு கம்பங்கொள்ளையில் பூந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அமைச்சர் போஸ்ட் கொடுக்குறேன்னு சொன்னோன்னே உடனே தாவிட்டாங்க. கூட்டணியாவது, தர்மமாவது, கொள்கையாவது எல்லாம் எடுத்து கடாசிட்டு அங்கே போய் சரண்டர் ஆகி அவர் திருமாவளவன் அவர்கள் அவரை கொண்டு போய் அமைச்சர் சீட்டில் உட்கார வைக்கிறார். அப்போது எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், கொள்கையும் கூட்டணி தர்மமும் எதை பேசுதுன்னு பாருங்கள். அப்போது ஒரு வழியாக இப்போ அந்த கூட்டணி முடிச்சு தள்ளியாச்சு கிட்டத்தட்ட. அதே மாதிரி அவங்க அதிமுகவில் அந்த 25 எம்எல்ஏக்கள் இனி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு எந்த பதவி, அமைச்சர் பதவி இலவு காத்த கிளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இலவு காத்து கிளிகளாக மாறிட்டாங்க அவங்களும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த கூட்டணியில் இந்த அமைச்சர் போஸ்ட் கொடுத்துருக்கிறது பார்க்கணும், எந்த மாதிரி கண்காணிச்சுக்கணும். ஏன்னா இது அங்கே தீய சக்தின்னு சொன்ன அந்த கூட்டணியிலிருந்து வந்திருக்காங்க. அதனால் அவங்க மேலே ஒரு கண், எல்லாத்தை விட முக்கியமான கண் அவங்க மேலே வச்சுருக்கணும். அது எந்த துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, அதை முதல்வர் விஜய் அவர்கள் கவனமாக அதை கண்காணிக்க வேண்டும். எந்த சின்ன தவறு வந்தாலும் எந்த விதமான சமரசம் செய்யாமல் இது பண்ணிடணும். அந்த மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் அந்த கூட்டணி தர்மம் இங்கே இருக்கிறது செல்லுபடியாகும். இதே நிலைமை தொடரும். ஏன்னா அங்கே உள்ளே வந்திருக்கிறது சாதாரணமான